எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல செயல்கள் ஒன்றை நாம் தொடங்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்ட நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுது. அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம விளக்கு போட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், வீட்டு பூஜை அறையில் நம்ம எப்படி வச்சுருக்கணும், எந்த சாஸ்திரத்தில் நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பற்றி, வாஸ்துப்படி வைக்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தரும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேரும் பண்ணிவிட்டு, இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமுமே அதிகாலை 3 மணிக்கு துவங்கி 5:30 மணி வரையிலான காலத்தை நம்ம பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரம் அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் செய்ய நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாம். சூரியனோட வெப்பமோ சந்திரனோட குளுமையோ முழுவதுமாக காணப்படாது. மத்தியமான காலநிலையாக நிலவுகிறதுன்னு சொல்லலாங்க. இந்த சமயத்தில் நமது உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும். பதற்றம் இல்லாத அமைதி நிலவுவதால் மனதில் அமைதியை உண்டாக்கும்னு சொல்லலாம். இது நமது மனம் மற்றும் உடலோட இயக்கத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வைத்திருக்குன்னு சொல்லலாங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவனை குறிப்பிடும்போது மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம். இவர்களில் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதுமே ஓங்கி இருந்தாலுமே, முகூர்த்தம் என சுபகாரியங்கள் செய்ய உகந்த நேரத்தை மட்டுமே பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மாவிற்கு என்று தனியாக வழிபாடு கிடையாது. என்ன அப்படின்னாலும் நல்ல காரியங்கள் செய்ய மிக உன்னதமான நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படுகிறது. அதே சமயம் விஷ்ணு முகூர்த்தம் என்றோ சிவ முகூர்த்தம் அல்லது ருத்ரமூர்த்தம் என எதையுமே குறிப்பிட கிடையாதுன்னு சொல்லலாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த காலத்தில் வழிபாடு செய்கிறது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் படிப்பு, தியானம் என எதை செய்தாலுமே அதற்கான முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும்னு சொல்லலாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு கிழமையிலையும் ஒவ்வொரு தெய்வத்தை நினைத்து வழிபட்டால் பலவிதமான பலன்கள் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அகல் விளக்கேற்றி சத்யநாராயண பூஜை செய்து பெருமாளை வழிபட்டால் பித்ருதோஷம், முற்பிறவி கர்ம வினைகள், பாவங்கள், கிரக தோஷங்கள் அனைத்துமே விலகுன்னு சொல்லலாம். திங்கட்கிழமையில் அகல் விளக்கு ஏற்றி அம்பிகையை வழிபட்டால் பயம் நீங்கி ஞானம் பெருகும். செவ்வாய்க்கிழமையில் பஞ்சலோக விளக்கு ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் நோய்கள் தீரும். கண் திருஷ்டி, பீடை, செய்வினை கோளாறுகள் அனைத்தும் நீங்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி புதன்கிழமையில் குத்துவிளக்கு ஏற்றி துளசி சாற்றி விஷ்ணு சகஸ்நாமம் பாராயணம் செய்து கிருஷ்ணரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கூடிய விரைவில் கிடைக்குன்னு சொல்லலாங்க. கல்வி மேம்படும், சகல கலைகளுமே தித்திக்குன்னு சொல்லலாங்க. வியாழக்கிழமையில் நெய் விளக்கு ஏற்றி சித்தர்கள், மகான்கள், குலதெய்வத்தை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிடைக்குன்னு சொல்லலாங்க. தினமுமே அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி மகாலட்சுமியை மனதார சுலோகம் சொல்லி வழிபட்டு வந்தால் வாழ்வில் வரவு அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் செயல்கள் எப்போதுமே வெற்றியை தருன்னு சொல்லலாங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலை 3 மணிலேருந்து 5 மணி வரையிலான காலன்னு சொல்லலாங்க. பிரம்மனுடைய சக்தி தேவியான சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம்னு சொல்லலாம். சூரியன் உதயமாகும் நேரத்தில் தூங்குபவங்க இந்திரனை போல செல்வி செழிப்பு கொண்டவனாக இருந்தாலும் கூட அவனை விட்டு திருமகள் விலகி விடுவாங்கன்னு சொல்லலாங்க. அதே சமயத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செயற்படும் போது மனநிலையானது ஒருநிலைப்படுத்தப்படுகின்றன. அதற்கு ஏற்ற காலமாக இது விளங்குகின்றதுன்னு சொல்லலாம். அதிகாலையில் சூரிய வெப்பம் கிடையாது, சந்திரனுடைய குளுமையும் கிடையாது. இவை இரண்டுக்கும் மத்தியில் நிலவுவதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லலாங்க. எந்த ஒரு செயலையும் செய்து வெற்றி பெற கடின உழைப்பையும் சிறந்த திட்டமிடலும் தேவை என சொல்லப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் அந்த நபரோட அதிர்ஷ்டம் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய பலனை அடைய முடியாதுங்க. இதற்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். 2வது முக்கியமான செயல்களை செய்ய வேண்டும். அதனால் வெற்றி உங்களை பின்தொடருன்னு சொல்லலாங்க. இந்து தர்மத்தில் பிரம்ம முகூர்த்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் எழுந்து எந்த வேலையும் செய்வது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாம்.
உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்ற லட்சுமி கடாசம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்துறது முக்கியம்னு சொல்லலாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது. அந்த நேரம் எப்போதுமே சுப வேலைதான்னு சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு இறை வழிபாட்டை செய்து நம்மளுடைய வேலையை ஆரம்பித்து அன்று முழுவதுமே வெற்றின்னு சொல்ல முடியுங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமும் சகல சௌபாகியங்களும் பெற வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கோடீஸ்வரர்களை உருவாக்கிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்ல முடியுங்க. சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதை உஷா காலம் என சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் தேவர்கள், சிவபார்வதி, மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வானமண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. தியானம், வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை நம்ம செய்கிறது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு தேடித்தருன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி நம்ம தியானம் பண்ணுறதுனால உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது காலையில் கண் விழிப்பதாகும். அதிகாலை நேரத்தில் எழுவதால் உடலும் சுறுசுறுப்பையும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம். சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் சிறப்பாக முடியும். சுத்தமான காற்று இருக்கும். அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து செல்வதால் சுத்தமான காற்று சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்கிறதுன்னு சொல்லலாம். படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவில் சரஸ்வதி அமரச் செய்து 24 கலைகளையும் படைத்தார். பிரம்ம முகூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது. அந்த நேரம் எப்போதுமே சுப வேலைதான்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய துணியினால் அன்று முழுவதுமே வெற்றிதான்னு சொல்ல முடியும். எனவே தான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரக பிரவேசம் செய்வது சிறப்பாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாம். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று நம்ம சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. உசத் என்னும் பெண் தேவதை பற்றி ரிக்வேகத்தில் சொல்லப்படுகிறது. அந்த தேவதை தோன்றிய பின்பே சூரியன் உதயமாகின்றதாம். இதனாலேயே தான் விடியற்காலை உசத் காலம் எனப்படுகிறது. இந்த தேவதையின் செழிப்பான கிரணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த வேளையில் குளித்துவிட்டு இறைவனை வணங்குவது விசேஷமாக சொல்லப்படுது. இதனால தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பாக காணப்படுகிறதுன்னு சொல்லலாங்க. பிரம்ம முகூர்த்தம் என்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டும். பின்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும். உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வரும். அதனால்தான் நமது பெரியோர்கள் அதிகாலையில் எழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் கண்கூடவே நிறைவேற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் இணைந்து மறுபிறவி தானே என ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாம். இந்த தொழிலை செய்பவர் பிரம்மா. எனவே இவரது பெயரால் விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என வைச்சிருக்காங்க. வைகரை பொழுதில் சூரியனிடம் இருந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. இவை நம்மளோட உடலில் படும்போது நரம்புகளுக்கு புதுத்தன்மை அளிக்கப்படுது, உற்சாகத்தையும் கொடுக்குதுன்னு சொல்லலாம். கண்கள் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையும் பெறுது. அதனால தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக சிறந்த வழிபாடு என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை வருகின்ற சூரிய ஒளி கதிர்கள் மூளையின் நடுப்பகுதியில் உள்ள பீனியால சுரப்பையை இயங்க செய்கிறது. சூரிய ஒளிக்கதிர்கள் உடல் மீது படும்படியும் கண்களுக்கு நீல நிற வானத்தின் ஒளிக்கதிர்கள் தெரியும்படியான நடைப்பயிற்சி செய்யும் போதுதான் பீனியல் சுரப்பி இயங்குகிறதுங்க. பீனியல் சுரப்பியிலிருந்து மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. காலை 6 மணிக்கு பிறகு மெலட்டோனின் என்ற திரவம் சுரப்பது நின்று விடுவதாக சொல்லப்படுகிறது. அதிகாலை முதலாவது நமது உடலில் சுரக்கும் இந்த திரவமே மூளைக்கும் இருதயத்திற்கும் மூளைக்கும் தண்டுவடத்திற்கும் மூளைக்கும் சிறுநீரகத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது. மின்சாரம் மற்றும் மின்சார்ந்த ஆற்றல்களை உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கும் நரம்பு இணைப்புகளுக்கும் கிடைக்க செல்வது இந்த மெலட்டோனின் ஹார்மோன் தான். 24 மணி நேரமும் உடலில் நடைபெறும் அனைத்து செயல்களையும் நடுநிலைப்படுத்துகிறது. தினசரி உடல் ஆரோக்கியம் அனைத்திற்குமே மெலட்டோனின் திரவ உற்பத்தியே முதல் காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஒரு மனிதரோட
உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள சூரிய ஒளியில் நடைப்பயிற்சி செய்யும் போதும் இரவு 9 மணிக்கு முன்பே உறங்குவதும் 50% அதிகமாக மெலட்டோனின் திரவத்தினால் உருவாக்கப்படுவதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்வில் மாற்றத்தை சரி செய்ய லட்சுமி கடாசத்துடன் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்துங்க. இந்த பதிவில் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இணையவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.